ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். ஜிவி பிரகாஷும் சைந்தவியும் காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்ட நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி 2 பேரும் விவாகரத்து பண்ணுறதா அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இது ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாமல் பிரபலங்களுக்குமே அதிர்ச்சியாக தான் இருந்தது. இந்த நிலையில் ஜிவி பிரகாஷோட கான்சர்ட்டில் நானும் பாட போகிறேன் அப்படின்னு சைந்தவி சொல்லியிருக்காங்க. இந்த அறிவிப்பு பலருக்கும் ஆச்சரியமாக இருந்த நிலையில் மலேசியாவில் நடந்த கான்சர்ட்டில் 2 பேரும் சேர்ந்து பிறை தேடும் இரவிலே பாடலை ஒன்றா பாடியிருக்காங்க. சைந்தவியும் ஜிவி பிரகாஷும் சேர்ந்து பாடின எல்லா பாடல்களுமே மிகப்பெரிய ஹிட் அடிச்சிருக்கிற நிலையில் மயக்கம் என்ன படத்தில் 2 பேரும் சேர்ந்து பாடின பிறை தேடும் பாடல் ரசிகர்களுடைய மோஸ்ட் ஃபேவரட் சாங்காக இருந்துகிட்ருக்கு. அதுக்கு காரணம் வலிமையான ஒரு மனைவி தன்னோட கணவனை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காம அவனோட லட்சியத்துக்காக போராடுவா அப்படிங்கிறத கருவாக வச்சு அந்த சாங்கை படத்துடைய டைரக்டர் செல்வராகவன் காட்சிப்படுத்தியிருந்தார். அதனாலேயே அந்த சாங் ரசிகர்களோட கனெக்டடாக இருக்குது. இந்த நிலையில் விவாகரத்துக்கு அப்புறமா 2 பேரும் இந்த சாங்கை சேர்ந்து பாடியிருக்கிறத பற்றி கான்சர்ட் பார்த்த ரசிகர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிறை தேடும் பாடலை பாடும்போது 2 பேருடைய கண்கள்லையும் கண்ணீர் வந்துருச்சு அப்படின்னும், விவாகரத்துக்கு அப்புறமா பிறை தேடும் பாடலை பாடுறது ரொம்பவே கடினமான ஒன்று அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. முன்னதாக விவாகரத்து பற்றி ஜிவி பிரகாஷ் சொல்லிட்ட அறிக்கையில், ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு இருக்கிற பரஸ்பர மரியாதை காரணமாக எங்களுடைய மன அமைதி மற்றும் முன்னேற்றத்துக்காக நீண்ட யோசனைக்கு அப்புறமா 11 வருட திருமண வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டு அவங்கவுங்க பாதையில் ட்ராவல் பண்ணுறது அப்படின்னு முடிவெடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.